ஆரம்பிக்கலாம். எல்லாரும் இங்க பாருங்க. ப்ரஷ் பண்ணும்போது நீங்க எப்பெல்லாம் ப்ரஷ் பண்றீங்களோ ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க ஃபேஸ்ல ஒரு சிரிச்ச முகத்தோட உங்க முகத்துல ஹாப்பினஸ் தான் தெரியணும். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க என்னோட நோ மேக்கப் லுக், இந்த சைட் பாருங்க என்னோட மேக்கப் பண்ண லுக். என்னோட மேக்கப் லுக்கு நோ மேக்கப் லுக்கோட கம்பேர் பண்ணும்போது நோ மேக்கப் லுக் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? என்னோட பிங்க் கலர் துப்பட்டா பாத்தியா? என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு லேட் ஆயிடுச்சு. தங்கச்சி, நான் மேக்கப் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். அதான் நீ குரங்க மாதிரி இருக்க. மேக்கப் போடுறத விட்டுட்டு வந்து துப்பட்டாவை தேடு. துப்பட்டா இங்க தான் இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். பாய். ஓகே. ஹாய் கைஸ், அவங்க தான் என்னோட சகுந்தி. இதுக்கப்புறம் உங்களை நிறைய பியூட்டி டிப்ஸோட வந்து சந்திக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவனா, நான் 3 மாசமா உங்ககிட்ட கேட்குறேன், எவ்வளோ முறை சொல்றது? என் காசை கொடுங்க. நான் உங்கள் காசை சீக்கிரம் கொடுக்குறேன். உங்கள் காசை கொடுக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இன்னும் என்ன தான் பண்ணுறது? காசு வருது போகுது, இப்படியே தான் ரொம்ப நாளாக இருக்குது. சீக்கிரம் கொடுக்குற வழியை பாருங்க. எனக்கு எல்லாமே புரியுது. நான் இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? இங்கே பாரு தம்பி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் காசை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ எனக்காக கொஞ்ச நாளாச்சும் டைம் கொடு, நான் கொடுத்துட்றேன். நான் ஃபோனை வைக்கிறேன், கடையை திறக்க நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஹலோ அப்பா, அவன்கிட்ட நீங்க இவ்வளவு சாஃப்டா பேசினா அவன் எப்படி பணம் கொடுப்பான் சொல்லுங்க? நான் என்ன பண்ணுறது? சண்டை பண்ணணுமா இல்லை அடியாளுக்கு அனுப்பணுமா? எனக்கே என்ன பண்ணணும்னு தெரியல. அட்லீஸ்ட் அவன்கிட்ட பொறுமையா பேசி பாருங்க. நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, நீங்க அவன்கிட்ட கடை வாங்கின மாதிரி இருக்கு. நீங்க இப்படி சாஃப்டா இருக்கிறதுனால தான் அவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். போதும் போதும் போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுது? அது வந்து ஆட்டிடியூட் காட்டுங்கப்பா, ஆட்டிடியூட் காமிங்க. ஓகே, ஆட்டிடியூட். எஸ். சரி சரி, ஸ்கூலுக்கு கிளம்ப மணி ஆகுது. ஆட்டிடியூட். சரிப்பா, பாய். பாய் பாய் பாய். சரி, நல்லது. நோட்ஸை நாளைக்கு நான் கொடுக்குறேன். பாய். வாவ் மது, நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்ட. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சச்சேரி பாபி மாதிரி. சச்சேரி பாபி? ஆமா, யோகி சச்சேரி அண்ணா. நீ எனக்கு சச்சேரி அண்ணி. நீ என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் அவங்க கூட யோகியை செட் பண்ணி விடுறேன். நீ ஒரு சரியான லூசு, ஏதாவது சொல்லிட்டே இரு. சரி கவனி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். நான் சர்மா சார் பையன் கல்யாணத்துல இருந்து சீக்கிரமா போயிடுவேன். அசைன்மெண்ட் எழுதணும். சரி, நீ கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன்னு டிசைட் பண்ணிட்டியா? கண்டிப்பா ட்ரெஸ் தான் போட போறேன். கல்யாண மண்டபம், சாப்பாடு, டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குல்ல? மஞ்சித், ஹலோ அங்கிள். எப்படி பார்க்க? இங்க என்ன பண்ற? வா, அங்க போலாம். அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க? அட, பின்னாடி பின்னாடி. அம்மாடி, மாமா கிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுத்துரு. நான் அங்கிள் கூட வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ அதுக்குள்ள போயிட்டு வந்துரு, சரியா? ஆமா ஆமா. சரி வா, சீக்கிரம் மணி ஆகுது, சீக்கிரம் வா. வா வா, போலாம். நான் இங்கதான் இருக்கேன். சாண்டல் கலர் சுடிதார் போட போறேன். டைம் ஆகுது, சீக்கிரம் வா. ஓய் நீராளி புக்தர், என்னம்மா அழகா இருக்க நீ. எங்க போயிட்டாங்க மஞ்சித்தன் ஷாகுனும்? ஷாகுனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா ஆளுன் அங்கிள் கூட போயிருக்காரு. சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ கீழே வரியா? ஓ ஹாய் அங்கிள், நான் 2 நிமிஷத்துல இது வந்துடுறேன். சரி. ஹாய் குரு, நீ எங்க கூட டான்ஸ் ஆடவா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஆட தெரியாது. நீ தனியாவா வந்த? மது எங்க? அவளை பத்தி பேசாத என்கிட்ட. நீ உன் மூட கெடுத்துக்காத. நீ ரொம்ப அழகா இருக்க. வா, நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், கால் வருது. தோ கிளம்பிட்டேன். இன்னும் 15 minutes நான் வந்துருவேன். மினாலி, ஆரஞ்சு வேண்டாம், டேக் கோலா, அது ரொம்ப நல்லா இருக்கும். நீ எதை எடுத்துக்கோ. எனக்கு எதுவும் வேண்டாம். நான் உண்மையே சொல்கிறேன்,
என்னுடைய பொண்ணு பெரிய பொண்ணு ஷாகுன், அவள் படிப்புக்கு கூட காசு இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பிஸ்னஸை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல, பிஸ்னஸ்ன்றது ரொம்ப சீப்பான விஷயம். என் பொண்ணு ரொம்ப நேர்மையாக இருக்கா, அவள் காசு தான் இப்போ எங்களுக்கு உதவுது. எங்கே போகிற? வா டான்ஸ் ஆடலாம். நான் போயிட்டு எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரேன். உனக்கு தெரியுமா, எங்கள் அப்பா குடிக்க ஆரம்பிச்சார்னா அவர் நிறுத்தவே மாட்டார். நீ தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்டே. அட என்ன இதெல்லாம்? இதில் என்ன இது? எப்போல்லாம் இவன் இங்கே குடிக்கிறானோ அப்போல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போவான். ஏய் கௌரவ், நான் உனக்கு இங்க இருக்கிறது தெரியலையா? அவளும் நானும் ஒன்றை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவளை கால் பண்ணலையா? கால் பண்ணு. அப்பா, நான் பரோட்டாவே எடுத்துக்கிட்டேன். அப்பா, சட்னி இருக்கு, நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மிக்சரில் இருக்கு. அப்புறம் வந்து அப்பா, நிராலி ட்ரெஸ்ஸு கூட மாற்றாம அவள் தூங்கிட்டே இருக்கா. ஓய் நிராலி பொண்ணு, எவ்வளோ நேரம் தூங்குவ? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது பாரு. அக்கா உனக்காக பரோட்டாஸ் பண்ணி வச்சிருக்கா. நிராலி, நிராலி. நீ இன்னும் கிளம்பலையா? ஹோய், நீ இன்னும் கிளம்பலையா? ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு பாரு. எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. அப்புறம் உன் அக்கா உனக்கு டைம் கொடுக்க மாட்றான்னு. ஆனால் என்னோட நீ தான் பிஸியாக இருக்க. உன் ஸ்கூல், வீடியோஸ், ஃபேஷன் டிசைனர் கோர்ஸ்னு. ஆக்சுவலி நீ தான் அக்காவுக்கு டைம் கொடுக்க மாட்ற. எதுக்கு சில மாதிரி நிற்கிற? எஸ் சார், எஸ் சார், நோ சார். நிராலி புத்தர், என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. மசாலா சமோசா, பச்சோரி. எங்கம்மா இருக்க? நம்ம ஃபேவரட் மூவிஸாக சேர்ந்து பார்க்கலாம். புத்தர், நிராலி புத்தர், என்ன பண்ணுற? संजय सर, संजय सर,
நிராலி எதை நினைச்சாவது கவலையில இருந்தாளா? எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு எதுவும் தெரியாது. உங்க பொண்ணுக்கு யாராவது அப்பா சார், ரூம்ல சூசைட் நோட் கூட எதுவும் இல்லை. விக்டிமோடைய கேமரா, மொபைல்ஸ் வாங்குங்க. சார், அட கடவுளே. சஞ்சய் சார், ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த பொண்ணு ஏதாவது ப்ரெஷர் பண்ணீங்களா? படிக்க சொல்லி இல்லை வேற ஏதாவது? இல்லை சார், அவ பிரில்லியன்ட் எல்லா விஷயத்துலேயும். சார், நான் பார்க்கும் போதெல்லாம் அவள் சிரிச்ச முகமாக இருப்பா. நிராலி சூசைட். நிராலி 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 நிராலி. மிஸ்டர் சஞ்சய்க்கும் நிராலியோட சிஸ்டர் ஷாகுனுக்கும் அவ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியல. அந்த பெண்ணுக்கு முன்னாடி இருந்த எல்லா கதவுகளும் மூடி இருந்ததா? ஒருவேளை இந்த சூழல்ல இருந்து யாராலையும் அவளை மீட்க முடியாதுன்னு அவ நினைச்சுக்கிட்டாளா? நிராலி ஒரு தைரியமான பொண்ணு. அவளுக்கு என்ன ஆச்சு? அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவளுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? நிராலி ஏன் அமைதியா இருந்தா? அப்படின்னு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ஆனா யார் நினைச்சாலுமே அதை சொல்றதுக்கு நிராலி இங்க வரமாட்டா. நிராலிக்கு ரேப் நடந்திருக்கா? ஷியோரா எனக்கு தெரியாது சார், ஆனால் சான்ஸ் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு. பாடியில் மல்டிபிள் இன்ஜுரி மார்க் இருக்கு. ப்ரைவேட் பார்ட்டில் கூட. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தலையில் அடிபட்டிருக்கு. ஹாய் அங்கித், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கெமிஸ்ட்ரி அசைன்மெண்ட்டை நான் இன்னும் எழுதி முடிக்கல. அங்கித், எனக்காக கெமிஸ்ட்ரி அசைன்மெண்ட்டை கொஞ்சம் முடிச்சு தரியா ப்ளீஸ்? இதுக்கெல்லாம் எதுக்கு ப்ளீஸ் சொல்கிற? நீ எதனா சொல்லி நான் மறுத்துருக்கனா? எனக்கு தெரியும். யூ ஆர் சோ ஸ்வீட், யூ ஆர் டார்லிங். தேங்க்யூ. ரேப் இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதால தான் அவள் சூசைட் பண்ணியிருப்பாளா? ஒருவேளை இதுதான் நிராலி சாவுக்கு காரணமாக இருக்கும். நிராலிக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லை சார். யாராவது பையனை பற்றி உங்ககிட்ட அவ பேசியிருக்காளா? இல்லை சார், நான் எப்பயுமே ஒர்க்கில் பிஸியாக இருப்பேன். நிராலி ஸ்கூல் வேலையில் பிஸியாக இருப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. ஆமாம், அவள் சொல்கிறது சரிதான். நிராலி படித்த ஸ்கூலில், கிளாஸில் பாய் ஃப்ரெண்ட்ஸ்? சார் ஒரு நிமிஷம். 18th மே அன்னைக்கு நானும் நிராலி மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, அப்போது எதையும் விட்டுட்டு வராமல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. இப்போ சொல்லு, ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேன், அதனால தான். சரி ஏதாச்சும் சொல்லு, ஏன் அமைதியாக இருக்க? ஏன் அறிவு கட்டணே? ஏன் நில்லுடா. சரி, இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எஸ் சார். அந்த பொண்ணு அவங்க சிஸ்டர் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க அக்கா கோவமாக இருந்தா. இந்த பைக்கோட ஃபோட்டோ நான் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட நம்பர் இருக்குதா? அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த கேஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீங்கள் அமைதியாக இருங்க. சார் முடியாது சார், என்னால் காம் டவுனாக இருக்க முடியாது சார். அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். இன்னைக்கு என் சிஸ்டரோட துப்பட்டா பிடிச்சி அவன் இழுத்துருக்கான். நீங்கள் இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணலாம், அவனுக்கு இன்னும் தைரியம் வந்துடும். தங்கச்சி சில மாதிரி கம்முன்னு இருக்கா, அக்கா சிங்க மாதிரி சீர்றா. அவங்க அக்கா போலீஸ் ஸ்டேஷனே ரெண்டாக்கிட்டா, ஆனால் அந்த பொண்ணு அமைதியாக இருந்தா. டீஸ் பண்ண பையன் என்ன ஆனா? அந்த பையனை 2 மணி நேரத்தில் நாங்கள் பிடிச்சிட்டோம். அவன் ரெக்கவரி ஆக முடியாத அளவுக்கு அவனை அடிச்சிட்டோம். அப்புறம் என்ன, அவனுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பிட்டோம். வார்ன் பண்ணி அவங்கள அனுப்பிட்டீங்களா? வேற எதுவும் பண்ணலையா? சார், சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான். இந்த மாதிரி சின்ன விஷயத்தை பற்றி எதுக்கு சார் பேசணும்? இது உனக்கு சின்ன விஷயமா? ஈவ் டீசிங், இது ஈவ் டீசிங் கிரைம், ஐபிசியில் இருக்கு. ஏன் இந்த கேஸுக்கு நீ எஃப்ஐஆர் போடல? சார், இந்த மாதிரி கேஸ் போட்டால் அவன் லைஃப் என்னத்துக்காக எடுத்து? இதெல்லாம் இன்னசென்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், ஹராஸ் பண்ணுறவங்களுக்கோ கல்பிரிட்ஸ்க்கோ இல்லை. ஏன் மதம், துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? துப்பட்டாவை ஏன் இழுக்கக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறேன். மேடம், நான் எதுவும் பண்ணலை. எந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நீ துப்பட்டாவை எடுத்தியோ அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டு சூசைட் பண்ணிட்டான். சார், நான் அவளை ரேப் பண்ணல, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் எதுவுமே பண்ணலை. அன்னைக்கு தானே அந்த பொண்ணை முதல் முறையாக ரோட்லேயே பார்த்தேன், நம்புங்க சார். ஆனால் சார், அன்னைக்கு அந்த பொண்ணு சரியாக இல்லை. என்ன சொல்ல வர? அதுக்கு அர்த்தம் மொத்த கான்ஃபூருக்கும் தெரியும் அவள் எப்படி வீடியோஸ்லாம் போடுவான்னு.
அவள் பாய்ஸ் கிட்ட சிரித்து பேசுவா, அவங்கள போய் பார்ப்பா, அவங்கள கட்டி பிடிப்பா. சார், நல்ல குடும்பத்து பொண்ணுங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அதனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன். நான் துப்பட்டாவை அவகிட்ட பிடுங்கும்போது அப்போ அவங்க அக்கா அவங்க இல்லை, அவங்க பைக்கில் தான் இருந்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. அதுக்காக துப்பட்டாவை பிடிச்சி இழுப்பியா? இது எதுக்கு தெரியுமா? உன் மனசுல இருக்க அழுக்குக்காக. இல்லை மேம், எனக்கு இது தெரியாது. இல்லை மேம், சார் கூட யார் எனக்கு இருந்தது? தெரியாது சார். சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது சார். சார், உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ அங்கித், யூ ஆர் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அம்மா, இது என்ன? இது உனக்காக தான். ஐ லவ் யூ ரெம்ஜிம். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், வெறும் ஃப்ரெண்டு தான், வேற எதுவும் இல்லை. ரெம்ஜிம், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பாரு, உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். நான் உன்னை லவ் என்ன பண்ணுறேன். சொல்ற நீ? எனக்கு எதுவும் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. இல்ல மேம், நிராலே இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீயும் நிராலியும் ஒன்னா தானே ஸ்கூலுக்கு போவீங்க? அவ பிஹேவியர்ல ஏதாச்சும் சேஞ்ச் ஆன மாதிரி நோட்டீஸ் பண்ணியா? அவளை பார்க்கும்போது அவ ரொம்ப சேடா இருந்தா. ஏன் அவ சோகமா இருந்தான்னு நீ கேட்கலையா? அதுக்கப்புறம் அவன் வரதே இல்ல. என்னாச்சு நிராலி? ஏன் ரொம்ப சோகமா இருக்க? நிராலி, என்னாச்சு? நிராலி என்ன சொன்னா? நிராலி அவ எதுவும் என்கிட்ட சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆமா மேம், 7:10க்கு நான் நிராலி கிளாஸ்க்கு போனேன். அவ எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஆனா அன்னைக்கு மட்டும் அவ எதையோ தொலைச்ச மாதிரி ரொம்ப கவலையா இருந்தா. ஆனா அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க, இதை பத்தி நான் அவகிட்ட விசாரிச்சிருக்கணும். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறீங்க சார்? உங்களுக்கு இன்னும் தெரியலையா என்னோட தங்கச்சி எப்போ எங்கே ரேப் பட்டான்னு? உங்களால் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? மிராலியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள கண்டுபிடிச்சா நாங்கள் அவங்கள கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் நிராலியை பற்றி என்கொயரி பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுது. நிராலி ஃப்ரெண்ட் மது, அப்புறம் டிசைனிங் கிளாஸ் டீச்சர், 2 பேரும் சொன்னது 17ஆம் தேதி நிராலி கிளாஸ்க்கு வந்திருக்கா. ஆனால் அமைதியாக இருந்திருக்கா. என்ன நடந்தாலும் 17th மே முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் இந்த ரிசர்ச்லேருந்து எதையும் விடுறதா இல்லை. கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல சார். நான் நல்ல அக்காவாக இருக்கலை போல சார். அவளுக்கு நான் என்னோட ப்ரியாரிட்டி கொடுக்கல. அவள் ஸ்கூல், கிளாஸ், அவள் பர்த்டே அப்போ கூட நான் எல்லாத்தையும் மிஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஒன்றும் தெரியாமல் நிராலி என்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த மேரேஜுக்கு அனுப்பிச்சி வச்சேன். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவள் ஃபீலிங்ஸே நான் எக்ஸ்கியூஸ் புரிஞ்சுக்கல. மீ, எப்போ நடந்த கல்யாணம்? நீ இல்லாமல் எப்படிக்கா நான் அந்த கல்யாணத்துக்கு போகிறது? ஹே நாட்டி கேர்ள், போய் கிளம்பு. எப்போ கல்யாண நாள்? 12th மே. ஆனால் அவள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டா அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக. கல்யாணத்தன்னைக்கு மிராலி நைட் தனியாக வந்தாளா? தெரியாது, அன்னைக்கு நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன். அடுத்த நாள் அப்பா சொன்னார் அவர் நைட்டு 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிராலி வீட்டுக்கு வந்துட்டா. எங்கே நடந்துச்சு? ஜீவன் செகண்ட் மேரேஜ் ஹால். ஆமாம் சார், 12th மே ராம் தயாள் சர்மா பொண்ணுக்கு இங்கே தான் மேரேஜ் நடந்தது. சுனதா, சார், மேரேஜ் அப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்களா? சார், கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஒரு பொண்ணு ஃபேஸ் மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்? தம்பி சார், இங்கே வா. உன் பேர் என்ன? சங்கர். ஷங்கர். ஷர்மா வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனில் இந்த பொண்ணை பார்த்தியா? ஆமாம் சார், இந்த மேடம் வந்தாங்க. மேனேஜர் சொன்னார் நிறைய பேர் வந்தாங்கன்னு. ஃபேஸ்லாம் தெரியாதுன்னு சொன்னார். உனக்கு எப்படி தெரியும்? சார், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா... கண்ணு தெரியல உனக்கு? சாரி மேம். என்னோட ட்ரெஸ்ஸை பாழாக்கிட்டேன். சாரி மேம். அந்த பக்கமாக தான் அந்த பொண்ணு போனாங்க. அவங்க என்னை திட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி போனாங்க? சார், இந்த வழியா, வெளிப்பக்கம். அவள் போகும்போது உன் கூட வந்தாளா, தனியாக போனாளா? சார், அவங்க தனியாக தான் போனாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி வந்தாங்களா? இல்லை சார், அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கல. அப்போ டைம் என்ன இருக்கும்? எக்ஸாக்டாக 9 இல்லை 9:30 இருக்கும் சார். ஓகே சங்கர், சரி. தேங்க்யூ சார். சார், இந்த ஆல் ஃபுல்லாக சர்ச் பண்ணலாமா? ஷோ சார், எஸ்.
கல்யாண வீடியோ செக் பண்ணுங்க. நீராளி யார் யார்கிட்டலாம் பேசினான்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. எஸ் சார். அங்கித், ஏன்டா தேவதாஸ் மாதிரி நடிக்கிற? உன் கண்டிஷனை பார்த்து நான் கவிதை எழுத போகிறேன். ரிஷா ரெம்ஜிம்க்கு இவன் gift கொண்டு போயிருக்கான். வாவ் வாவ். இப்போ என்னன்னா கல்யாணத்துக்கு சோப்பா போடுறான். நான் நிராலியோட சித்தி. ஓகே, அவள் கல்யாணத்தப்ப நான் பார்த்தேன். அவள் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கல்யாணத்துல பசங்க கூட சேர்ந்து நல்லா தலையை விரிச்சு போட்டு ஆடிட்டு இருந்தா. எஸ் சார், எனக்கு தெரியும் இவனை. கௌரவ் நிராலியோட நல்ல ஃப்ரெண்டு. ஸ்கூலில் ஒன்றா படித்தாங்க. ஆனால் கௌரவ் எப்படி? சார், மிராலி எங்களுடைய நல்ல ஃப்ரெண்டு. அவளுக்கு நடந்ததை நினச்சி நான் இப்போ வரைக்கும் சேடாக இருக்கேன். ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்களே உனக்கும் நிராளிக்கும் ஏதோ இருக்கு. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் மீராளிக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. கல்யாண நாள் அன்னைக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஐ மீன், நீங்கள் ஏதாச்சும் சண்டை போட்டீங்களா? இல்லை மேம், அந்த மாதிரி எதுவும் நடக்கல மேம். 25 நாள் ஆகிடுச்சு. போலீஸால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபேக்ட் போலீஸ்க்கே தெரியல நிராலிக்கு எங்க எப்போ ரேப் நடந்துச்சுன்னு. நிராலி சூசைட் நோட் கூட எழுதி வச்சுட்டு போல. இப்ப வர ஒருத்தவங்களுக்கும் தெரியல எதனால நிராலிக்கு இப்படி ஆச்சுன்னு. நம்ம கண்ட்ரில ரேப் சர்வைவர் கேசஸ் இப்ப ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. நம்ம சமுதாயத்துல இதுக்கான மாற்றம் எப்போ வரும்? விக்டிமை சுத்தி எத்தனை பிரச்சனை இருக்குன்னு இங்க யாருக்கும் தெரியல. ஆனா பின்னாடி விளைவுகள் மோசமாகிடுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யாரு எப்படி என்னன்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. சார், நிராலி அன்னைக்கு கல்யாணத்தில் எல்லாருக்கூடயும் பேசியிருக்கா. ஆல்மோஸ்ட் வந்தவங்க எல்லார்கிட்டேயும் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நிராலி ரொம்ப சந்தோஷமா இருந்தான்னு. அப்போ யார் நிராலியை ரேப் பண்ணது? எதுக்காக? பிரகாஷ்க்கு கனெக்ஷன் இருக்கா? சார், கால் ரெக்கார்ட்ஸ் க்ளீனாக இருக்கு. இப்போவும் சுதாகர் இதுக்கு பின்னாடி இருக்கான். நிராலி 12th மே நைட்டு வெட்டிங் போயிருக்கா. சூசைட் பண்ணிட்டு இருக்கா. 12th மே அப்போ 12th and 20th மே நடுவில் ஏதோ நடந்திருக்கு. நிராலியோட ஸ்கூல் அப்படி இல்லைனா டிசைனிங் கிளாஸ் இல்லை வெட்டிங்கில் ஏதோ நடந்திருக்கணும். சார், நிராலி ஃப்ரெண்ட் மது அப்புறம் டிசைனிங் கிளாஸ் டீச்சர் 2 பேரும் மே 17 அன்னைக்கு அவங்கள பார்த்துருக்காங்க. 12-17 நடுவில் ஏதாச்சும் நடந்திருக்கணும். அப்போ 12th and 17th நடுவில் ஏதோ நடந்திருக்கு. நிராலி வீட்டில், ஸ்கூல்ஸ் இல்லை டிசைனிங் கிளாஸில் இல்லை மேரேஜ் ஹால் எல்லா இடத்தோட CCTV ஃபுட்டேஜும் கொண்டு வாங்க. சார், 12th and 17th மே நடுவில் அவளுக்கு ஏதாவது நடந்திருக்கணும். சார். மேடம், நான் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு பெரிய சில்வர் கார்ல இருந்தா. மே 17th? இல்ல 2 நாளைக்கு முன்னாடி தான், 15ஆம் தேதி. எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் என் ஊருக்கு போகலான்னு இருந்தேன். வண்டி நம்பர், கார் கலர் என்ன? மேடம், நான் கார் நம்பர்லாம் சரியா பார்க்கல மேடம். ஆனால் சில்வர் கலர் பெரிய கார் மேடம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த பொண்ணை அந்த டிரைவர் தெரியாம ஏத்த பார்த்தான். சில்வர் கலர்ல பெரிய காரு? ஆமாம் சார், சில்வர் கலர் பெரிய காரு சித்தப்பா வச்சிருக்காரு. ஷுகீந்தர் உங்களுக்கு அங்கிளா? ஆமாம் சார், அவர் என்னோட அங்கிள் தான். ஆனால் அவர் ரொம்ப மோசமானவர். எங்கள் தாத்தா சொத்தெல்லாம் எங்கள் அப்பா கிட்டேருந்து ஏமாற்றி சைன் போட வச்சு மாற்றி வாங்கிக்கிட்டாரு. சில்வர் கலர் காரில் உங்கள் சித்தப்பா தான் நிராலியை பார்க்க போயிருப்பாரா? அவர்கிட்ட தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கே. அப்போ எதுக்கு நிராலி கிட்ட பேசணும்? ஆக்சுவலி நிராலி தான் எங்கள் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் சித்தப்பா மேலே ஃபோர்ஜரி கேஸ் கொடுக்க சொன்னான். இதெல்லாம் அவளோட வேலை தான் சார். எனக்கு தெரியாது மேடம். ஆனால் சொந்த அண்ணனை ஏமாத்தும்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் தான் நிராலியை டிசைனர் கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். எப்படிம்மா இருக்க? உள்ளவா. நிராலியோட சித்தி என்கிட்ட சொன்னா, அதான் நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன். ஆமா. என்ன ரீசன்? என்ன இம்பார்ட்டண்ட் அவளை கூட்டிட்டு வர அளவுக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்?
அவ எங்க பொண்ணு மாதிரி. எங்க உறவுகள் வேணா உடைஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவ மேல எங்களுக்கு அக்கறை இல்லாம இல்ல. அவ எங்க பொண்ணு. எக்ஸ்கியூஸ் இல்லாம சொல்லுங்க, நிராலி இங்க வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட என்ன பேசுனீங்க நீங்க? அவ சந்தோஷமா இங்க வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. நிராலி பத்தி ஃபுல்லா நான் உங்ககிட்ட கேட்குறேன். சார் அவ குழந்தை, எங்க பொண்ணு. சார் சின்னவங்க தப்பு பண்ணா பெரியவங்க அதை மன்னிக்கிறது தானே அவங்க வேலை. சார் அந்த ஷாக்லேருந்து நாங்கள் இன்னும் வெளியே வரல. இப்போ வர நிராலி இந்த உலகத்தில் இல்லைன்னு எங்களால் நம்பவே முடியல. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதோ மறைக்கிறாங்க. 2 பேருடைய கால் டீடைல்ஸ், லொகேஷன்ஸ் ரெடி பண்ணுங்க. சார் எதுக்கு நீ அம்மா ஃபோட்டோவை ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா ஒன்ன மாதிரி இருக்காங்களா இல்லை என்ன மாதிரியான? 2 பேரும் மாதிரி தான். கண்டிப்பா. நான் கிளம்புறேன், இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அக்கா 2 நிமிஷம். சொல்லு. அம்மா இருந்திருந்தா 24/7 உன்னை வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. உன்னை திட்டிருப்பாங்க. அம்மா இருந்திருந்தா உன்னை மங்கீஸ் மாதிரி வீடியோ பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் தான் உங்க ஃபேவரட். அப்படியா? எப்படியோ நீ என்னோட ஃபேவரட் தான். சார் நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை தான் சொல்றது? நான் அங்கே தான் இருந்தேன். உங்க ஃபோனோட கால் ரெக்கார்ட்ஸ் உண்மையை இங்கே சொல்றீங்களா இல்லை ஜெயில் உள்ள போய் சொல்றீங்களா? ரேணு பிடிங்க. வேண்டாம் சார், உண்மையை சொல்லிடுறேன். சின்ன சண்டையால எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். மிஸ்டர் சகுந்தர், எதுக்கு உங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொன்னீங்க? உண்மையை இங்கே சொல்றீங்களா இல்லை நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போய் தான் சொல்வீங்களா? இல்லை சார், நான் எதுவுமே பண்ணலை. நான் அவள் எனக்கு எதிராக ஃபைல் பண்ண கேஸை பற்றி அவளுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணேன். நீ ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? ஆ, நீ எதுக்கு எங்கள் 2 பேருக்கு நடுவில் வர? உங்கள் அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்க விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ எதுவும் இல்லை. இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டியா? எங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. அதுக்கு இந்த ரேப் நீ பண்ணியா இல்லை வேற யாராதா? சார் நீ என்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆ, அவள் எனக்கு பொண்ணு. என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. உன்னை இங்கே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறதே தப்பு, எனக்கு தெரியும். அட, நீங்கள் என்கிட்ட தப்பாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நான் சொல்கிறத கேட்கவும் மாட்டீங்க. அப்புறம் இந்த கேஸை முடிக்கிறதுக்கு என் மேலே பழி போட பார்க்குறீங்க. நிராலி தற்கொலை செஞ்சுக்கிட்டது மே 20. இப்போ ஜூலை 19 ஆகுது. இந்த கேஸ்ல எந்த ப்ராக்ரஸுமே இல்ல. நம்ம கோர்ட்ல சில கேசஸ் வருஷக்கணக்கா போகுது. நிராலியோட மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்லோ ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. இன்னும் அவங்க கேஸ் சால்வ் ஆகல. இன்னும் கோர்ட்ல கேஸ் ப்ரூவ் ஆகல. சட்டத்துக்கு இது பெரிய தோல்வி. இது ஒரு மிகப்பெரிய ஜேர்னி. நாட்கள் இங்க கடந்து போயிட்டே இருக்கு. ஆனா இந்த கேஸை போலீஸால சால்வ் பண்ண முடியல. போலீஸ் கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல புதுசா ப்ரூஃப் ஒன்று கிடைச்சிருக்கு. அது நியூ ஆங்கிள் இந்த கேஸை கொண்டு போகும். சார், கல்யாணத்தோட புது வீடியோ வந்திருக்கு பாருங்க. அவங்க ரிலேட்டிவ் மஞ்சித் ஃபோன்ல வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கான். அவங்க ரிலேட்டிவ் மஞ்சித் ஃபோன்ல வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த வீடியோல நிராலி இருக்கா? ஆமாம் சார், நிராலி தேடிட்டு வந்தா. அலுக்கு அங்கிள், அப்பா எங்க? வா, நீங்க சொல்லுங்க, அவர் குடிச்சிருக்காரா? அதுக்கப்புறம் நிராலி எங்கே போனா? அப்புறவே எங்கே போனான்னு எனக்கு தெரியாது சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பா. கல்யாண வீடியோவில் பார்த்தோம். நிராலி அவள் போன வழியில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிருக்கீங்க. இல்லை சார், நான் நிராலியை ஃபாலோ பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே உட்காந்துருந்தாங்களோ அங்கே தான் நான் போனேன். நாங்கள் எல்லோரும் நைட்டு 11:30லேருந்து 12:30 வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோம். இது நண்பர்களுக்கு இடையில் நடந்த சண்டையா இருக்குமா? ஒருவேளை மஞ்சித்தோட ஃப்ரெண்ட் ஆலோக் இதுக்கு காரணமா இருப்பாரா? இந்த கேஸ்ல நிறைய சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. இருந்தும் அவங்களுக்கு எதிராக எந்த சாட்சியங்களும் கிடைக்கல. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறப்போகுது. ஒருத்தரோட சுயரூபம் வெளியே வரப்போகுது. உண்மையை எப்பயுமே ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாது. சொல்லுமா மது, நிராலி உன்கிட்ட என்ன சொன்னா? நிராலி என்ன சொன்னானா,
அது வந்து என்னன்னா அவளை கேங்ரேப் பண்ணிட்டாங்கன்னு. கல்யாணத்துல யார் அப்படி பண்ணா? அவங்களோட பேரை இப்போ என்னால் சொல்ல முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. இது ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லலை? சொல்லணும்னு நினைச்சிருந்தான். ஆனா நான் நிராலிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. யார் மேலேயாவது டவுட் இருக்கா? அப்படிலாம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கௌரவ் நிராலிக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அங்க நான் இருந்தேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஹோய் கௌதம், நாங்க உன்னை கூட்டது அலிபாபா கதை சொல்ல. இந்த ஐ லவ் யூ எங்கேருந்து வந்தது? ஆமா, அந்த ஐ லவ் யூ கெஸ்டர் எதுக்கு காட்டுற கௌரவ்? அது நிராலி சொல்ல முடியாத வார்த்தைகளை, அதனால தான் கெஸ்டர் காட்டினேன். ஐ லவ் யூ நிராலி. ஆமாம் சார், நிராலிக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஏன் முன்னாடியே சொல்லலை? நானும் மிராலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி போய் தானே சொன்னேன். அதை பற்றி நான் மறந்து போயிட்டேன் சார். நிராலி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா சார். நிராலி ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு பழி வாங்கினியா? இல்லை சார், நான் அப்படி எதுவும் பண்ணலை. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். சார் 3 பேர் நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. கௌரவ், சுக்விந்தர், ஆதவ். இந்த 3 பேர் தான் நிராலிக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க சார். இவங்கள நம்ம வாட்ச் பண்ணணும். நான் நினைக்கிறேன் நம்ம ஏதோ பண்ணிகிட்டே இருக்கோம். சார், நிராலி இந்த ஜென்ரேஷனை சேர்ந்த பொண்ணு. இந்த காலத்தை சேர்ந்த பசங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க. கரெக்ட். மிராலி சோஷியல் மீடியா அக்கௌண்ட், இமெயில் ஸ்கேன் பண்ணுங்க. சைபர் டீமை கூட்டு 12th May அன்னியிலிருந்து நிராலி டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே சார். சார், நிராலியோட கால் டீட்டெயில்ஸில் எதுவும் கிடைக்கல சார். ஆனால் அவள் இமெயிலில் 20th May அன்னைக்கு, அதாவது நிராலி சூசைட் பண்ண அன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சார். நிராலி அவ சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காளா? வீடியோ சோஷியல் மீடியாவில் அப்லோட் ஆயிருக்கு. ஆனால் பப்ளிக்காக காமிக்கல. ஒருவேளை அவள் ப்ரைவேட்டில் வச்சிருக்கலாம். இருக்கலாம். இந்த வீடியோ தான் ஆதாரம். வீடியோ எங்க? சார், சைபர் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம், வீடியோவை ஆக்சஸ் பண்ணியாச்சு. ப்ளே பண்ணுங்க. இந்த வீடியோவை நான் எடுக்கிறதுக்கு ஒரே காரணம்தான். எல்லாரும் என்ன சேர்ந்து என்ன கேங்ரேப் பண்ணிட்டாங்க. அவங்க பேரு கூட என்னால் சொல்ல முடியல. எனக்கு அந்த தைரியம் இல்லை சார். எனக்கு பயம். அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார். எனக்கு நடந்த கொடுமையை எங்கள் அப்பா கிட்ட சொன்ன போது இதை எதுவும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சார். ரன்வீர் சார், மிராலி எதுக்கு இப்படி சொன்னா? அவள் உங்ககிட்ட சார் எதை பற்றின கம்ப்ளைண்ட் அவள் கொடுக்குறா? நான் ஒரு கோழை. என் பொண்ணை நான் கடைசி வரைக்கும் நம்பலை. நான் ஒரு முட்டாள் சார். உங்கள் பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதை சொல்லுங்க. அவளை பார்க்கும்போது ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு சார். நிராலிக்கு ஏதோ நடந்திருக்கு. ஆனால் நான் அவகிட்ட எதுவுமே கேட்கல சார். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் அவளை நான் ஒழுங்காக பார்த்துக்கல சார். அவளை நான் கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணை சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு நான் கோழையாக இருந்திருக்கேன் சார். பண்ணுறதுக்கே நான் தகுதி இல்லாதவன் சார். என் பொண்ணை நான் காப்பாற்ற தவறிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது சார்? என் சின்ன பொண்ணு போயிட்டா. என் பெரிய பொண்ணுக்காக நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். ஐ ஹேட் யூ அப்பா. ஐ ஹேட் யூப்பா. எங்க பாருங்க சார், உங்கள் பொண்ணு நிராலிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். யார் செஞ்சதுன்னு தெரியாது. ஹலோ, உங்களோட ஃப்ரெண்ட் ஆலோக் உங்கள் பிஸ்னஸ் கூட பணம் கொடுத்துருந்தார்ல, ஆனால் உங்ககிட்ட இருந்து அவர் பணம் வாங்கவே இல்லை. ஒருவேளை ஆலோக்கா இருந்தா? முக்கிய செய்திகள். அடுக்குமாடி கட்டிடத்திலிருந்து மேலிருந்து கீழே விழுந்து ஒரு வாலிபர் உயிரிழந்தார். இந்த கேஸை கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரிக்கிறார்கள். கட்டிடத்திலிருந்து விழுந்து இறந்தவர் பெயர் ஷாஹித் அங்கித் என்று தெரிய வந்தது. இது தற்கொலையாக இருக்க வாய்ப்புள்ளது. என்னமா நரேட் பண்ணுறாங்க. ஜேர்னலிஸ்ட் இப்பெல்லாம் போலீஸ் வேலையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சூசைடா கொலையான்னு அவங்களே தீர்ப்பு வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க சரிதா. சார், மஞ்சித் ஃப்ரெண்ட் ஆலுக்
முக்கியமான அவனோட கால் டீட்டெயில்ஸ் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சார். ரொம்ப பெரிய ட்ரக் டீலர்ஸ் அப்புறம் கிரிமினல்ஸ் கூடலாம் கனெக்ஷன் இருக்குது சார். அவன் ரொம்ப சின்ன கடை தான் சார் வச்சுருக்கான். ஆனால் மார்க்கெட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கான். டெக்னிக்கலாக நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சட்டப்பூர்வமாக அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. போகலாம். ஐயோ அம்மா. சார் நான் சொல்லிடுறேன். நான் ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறேன். நைட்டு கல்யாணத்தன்னைக்கு ட்ரக் டீல் பிஸ்னஸ்க்கு போனேன். வேர் ஹவுஸ்லேருந்து ட்ரக்ஸ் எடுத்து வைக்க டைம் ஆயிடுச்சு. அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க லேட் ஆகிடுச்சு. ஆனால் நான் நிராலியை ரேப் பண்ணல. இவன் உண்மையை சொல்கிற வர இவனை எல்லாரும் சேர்ந்து அடிங்க. சார் ப்ளீஸ். ஆலோகோட கிரவுண்ட்ல போலீஸ் ட்ரக்ஸை மட்டும் கைப்பற்றல, ஆலோகோட தொடர்புடைய எல்லா ட்ரக் டீலர்ஸும் கைது செய்யப்பட்டாங்க. ஸ்மக்லர்ஸ்லயும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தீர்க்கப்பட வேண்டிய ஒரே கேஸ் நிராலி இது மட்டும்தான். இந்த கேஸ் போலீஸ்க்கு கண்டிப்பா மிகப்பெரிய சவாலா இருக்கும். நிராலி கேஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார் கமீன். சார் ஆளுக்கு ரொம்ப அடிச்சிட்டோம். ட்ரக்ஸை பற்றி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டான். ஆனால் சார் நிராலியை மட்டும் ரேப் பண்ணலன்னு சொல்கிறான். அப்போ நிராலி கால்பிரேட்ஸ் போலீஸ் அங்கித் போன்ல இருந்து ஒரு ஆடியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆடியோ கிளிப்ல யாரையோ ரேப் பண்ணப்பட்டதா இண்டிகேட் பண்ணப்படுது. வாங்க உங்களுக்காக அந்த ஆடியோ கிளிப்பை நாங்க போட்டு காட்டுறோம். அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியுமா? சொல்லண்ணா. எதுக்கு இவ்வளோ பேஷனா ட்ரெஸ் போடுறா? வேற என்ன, நமக்காக தான். அந்த பொண்ணு நமக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்காக தான். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் வீடியோஸாக அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. உனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியும் போல. குழந்தைய ரசிக்கிறதோட நிறுத்திடு, இல்லைனா நீ காதலிக்க ஆரம்பிச்சிடுவ. அப்படிலாம் இல்லை, காதல்லாம் இல்லை, இதை மட்டும்தான் பார்ப்பேன். அங்கிதா கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற டீமை மீட் பண்ணுங்க. இந்த ஆடியோ சோர்ஸை கண்டுபிடிங்க. எஸ் சார். சார் அங்கிதா கான்டாக்ட் லிஸ்ட்டில் 235 பேர் இருக்காங்க. அதில் 60 கான்டாக்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்க. எல்லா கேர்ள்ஸ் பேக்ரவுண்டே விசாரிங்க. சார் அப்புறம் நிராலி அங்கித் அவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இப்போ வர இல்லை சார். ஓகே, சீக்கிரமாக பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. சார்